நேத்துலாம் வந்து எங்க ஊர்ல சரியான மழை. பின்னி எடுத்துருச்சு. அந்த மாரி ஒரு மழை. நம்ம கொல்லையெல்லாம் ஃபுல்லா பாதி இடத்துல ஃபுல்லாவே தண்ணி தேங்கி நிக்குது. நம்ப கொல்லையில போட்டிருந்த விதைகள் எப்படி வந்து செழிப்பா வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இந்த காணொளிலேருந்து 10 நாள் கழிச்சு எடுக்கிறேன். நல்லா செடியா வளர்ந்துருச்சு. இதெல்லாம் வந்து நான் இதில வந்து கையில வச்சிருக்கேனா, இது வந்து வேப்ப மரம் இருக்குல்ல, அதோட செடி. இது நம்மளுக்கு தேவையில்லன்ட்டு நம்ம புடுங்கியாச்சு. இதில நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்னா வந்து தக்காளி, பச்சை மொளகா, கத்திரி விதை இந்த 3 தான் இதில போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் சைஸ்ல செடிலாம் வளர்ந்த பிறகு நம்ம ஒரு அடி கேப்ல வந்து செடிகள் வந்து நட ஆரம்பிச்சுருவோம். தண்ணியிலே செடி இருந்தா ரொம்ப அழுவிடும். நம்ம வந்து இந்த தொட்டியில வந்து கொஞ்சம் தண்ணி தேங்கி நின்றதுனால வந்து செடிலாம் கொஞ்சம் சாஞ்சா மாரி போயிடுச்சு. தண்ணி அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. நம்ம கொல்லையிலே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. த மழை தண்ணி அவ்வளோ தேங்கி நிக்கும். ஏன்டா வந்து போறதுக்கு வசதி இல்லாம அந்த அளவுக்கு தேங்கி நிக்குது. இதெல்லாம் வந்து வெண்டி விதை. அழகா பூ விட்டு அழகா பிஞ்சு வச்சிருக்கு. இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. ஆனால் தண்ணிக்கு ஓடுற வாட்டர்லன்ட்டு தண்ணி தேங்கி நிற்கிது நம்ம கொல்லையில. வெத்தலை செடி எந்த அளவுக்கு நல்லா செழிப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து தக்காளி செடி இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு வெத்தலை செடி இப்போ தான் செழிப்பாக வந்துட்டுருக்கு. நீங்கள் யார் யாரெல்லாம் வெத்தலை செடி வளர்க்குறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டுக்கு தேங்காய் முடிஞ்சிட்டதுனால வந்து மரத்தில் ஏறி பறிக்க சொல்லியிருந்தோம். ஆள் வந்திருந்தாங்க. நம்ம வீட்டுக்குள்ள தேங்காய் வந்து நல்லா பெரிய சைஸாகவே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி வந்து மரத்தில் ஏறி மருந்து வைப்போம். 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி எல்லா மரத்துக்கும் நம்ம வச்சுருவோம். தேங்காய் சைஸும் நல்லா பெருசாக இருக்கும். காய்ச்சலும் அதிகமாக இருக்கும். தேங்காய் அதிகமாகவும் காய்க்கும். அதனால் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி வைக்கிறது நல்லது. 1 வருஷத்துக்கும் 1 வருஷத்துக்கு ஒரு தாட்டியும் வைக்கலாம். 6 மாதத்துக்கு ஒரு தாட்டியும் வைக்கலாம். ஆனால் வைக்கிறது நல்லது. இது வந்து நம்ம தேங்காய் பறிச்சோம். இது வந்து ஃபுல்லாக இளநீ. அது தேங்காய் சைஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுவும் இளநீ தான். ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய் பாய்.